அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஆச்சாரியார் சூட்சும தந்திர வித்தகளை கொண்டு வந்திருக்கின்றேன். அன்புள்ளம் கொண்ட துலாம் ராசி நேயர்களே, நேர்மை, இரக்க சுபாவம், பிறருக்கு கொடுப்பது, இதெல்லாம் உங்களுடைய பழக்கம். உங்களுடைய சுய குணநலங்களை நிறைய வீடியோ பதிவுகளில் நான் பேசியிருக்கேன், இன்னும் பேசுவேன். அது தனியாக இன்னொரு பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் என்ன தெரியுமா பிரச்சனை? துலாம் ராசி அன்புள்ளங்கள், நான் ஜாதகத்தை பார்க்க மாட்டேன், ஜாதகத்தை தொடவும் மாட்டேன், ஜாதகத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் மாறிட்டே இருக்கு, அதனால நான் அதை ஒதுக்கி வச்சிட்றேன். நான் நடைமுறை வாழ்க்கையில் சங்கடங்கள் இல்லாமல் ஒரு செல்வ செழிப்போடு நான் நினைத்த இலக்கோடு வெற்றி அடைவதற்கு சூட்சும தந்திரங்கள் உண்டா அப்படின்னு உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள், துலாம் ராசி அன்புள்ளங்கள் கேட்கின்ற கேள்வி. எல்லாருக்கும் அந்த ஆசை தானே. என்ன சாமி இது ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க, என்னுடைய வாழ்க்கையில் சிறப்பு இல்லையே. அப்போ சுய ஜாதகங்கள் வேறாக இருக்கிறது. அதில் இருக்கிற கிரகங்கள், அசுபர்கள், திசைநாதன், பாதசார், இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு கணக்கு. அதெல்லாம் நான் பார்க்கல, ஜாதகம் பார்க்காதவன் வாழலையா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்வியும் நீங்கள் அறிவு சார்ந்த பெருமக்கள் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசி தொலைநோக்கு பார்வையும் தூண்டி துருவுகின்ற அறிவியலும் உங்கள் தலைக்குள்ளே எப்போவுமே இருக்கும் இல்லையா? இப்போ குடும்ப சண்டை நிச்சயமாக சொல்லுகின்றேன். நிறைய உறவு பழக்கங்கள் துலாம் ராசிக்கு உண்டு, ரகசிய உறவுகள் உண்டு. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஒரு சங்கடங்கள் மிதந்து கொண்டே இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய ஒற்றுமை, அல்லது ஏதாவது ஒரு சந்தேக சண்டை, அல்லது மனைவியை விட்டு, இந்த மாதிரி துலாம் ராசிக்கு நிச்சயமாக உண்டு, அதில் மாற்றமில்லை. அதே மாதிரி செல்வம், நிறைய நான் நண்பர்களை நம்பி ஏமாந்தேன், இன்னமும் ஏமாந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை நாம் நிறைய பார்க்குறோம். அப்போது ஒரு மனிதனுக்கு வருகின்ற 3 பிரச்சனை. என்ன 3 பிரச்சனை? ஒன்று, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ஒரு சங்கடம், காதல், இந்த மாதிரியான விவரங்களில் சங்கடம், கல்யாண தடை காரியங்கள், இது ஒன்றாக வச்சுக்கிடலாம். இன்னொன்று, செல்வங்கள் செழிப்பாக இருக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்று, நாம் இலக்கு, ஒரு புகழ், நாம் நினைக்கின்ற துறையில் ஒரு பெரிய லெவலில் ஒரு வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறவாளுக்கு இந்த பதிவில் சூட்சுமங்களை சொல்லுகின்றேன். சாதாரணமாக நாம் எளிய முறையில் நம்ம அன்றாடும் வாழ்க்கையில் தொடர் பழக்கங்களாக வச்சுக்கிடணும். இதுதான் யஜுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ துலாம் ராசினாலே நமக்கு கிரகங்கள் சுக்கிரனும் சனியும் உங்களுடைய உங்களுடைய ராசிக்குள்ளே அவங்களுடைய ஆளுமை தான். மற்றதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிடலாம். இப்போ ஜாதகத்தை நாம் ஓரங்கட்டி விடுவோம். குடும்பத்துக்குள்ளே பெரிய சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்குங்க, அதுலேருந்து என்னால் விடுபட முடியவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி ஆணும் பெண்ணும் சூட்சும தந்திரங்களை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் கடைப்பிடிக்கணும். என்ன அப்படின்னா, இப்போ குடும்ப பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு செயல்பாடை தினமும் வச்சுக்கிடணும். காலையில் எழுந்திரிக்கிறீங்க, குளிக்கிறீங்க, உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வம் இதெல்லாம் வேண்டிக்கிறீங்க. வேலை இருக்கோ இல்லையோ, ஒரு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, நீங்கள் வெளியில் கிளம்பிடுவீங்க. இதை தானே அன்றாடம் நீங்கள் நடத்திக்கிறீங்க. அப்படி நடந்து செல்லுகின்ற போது இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிடணும். நாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது அல்லது நாம் போய் சேருகின்ற இடத்துலையோ சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 5 வயசு கன்னி குழந்தைங்க, இந்த மாதிரியான குழந்தைகள் உங்கள் கண்ணில் பட்டால், அது கொஞ்சம் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய குழந்தையாக இருக்கணும். ஏன்னா பணக்கார குழந்தையில நீங்கள் கொடுத்த ₹1 வாங்க மாட்டான், வாங்காதுங்க. ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தினமும் ₹1
தானம் பண்ணுகின்ற பழக்கத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். இங்கே தானம் பண்ணுறது ரூபாய்ங்கிறது கணக்கு இல்லை, யாரிடம் சேர்க்கிறோங்கிறது தான் கணக்கு. அது கன்னி குழந்தையாக இருக்கணும், பெண் குழந்தையாக இருக்கணும். இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இஷ்டமாக கும்பிடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி. அப்படி இருக்கிறதுனால ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்ப சிக்கல்னால் மொத்த பிரச்சனையும் வச்சுக்கோங்க. கணவன் மனைவி சண்டை, கல்யாண தடை, காதலில் பிரச்சனை, உறவுகளில் மொத்த குடும்பத்துக்குள்ள சங்கடம். கன்னி குழந்தைக்கு தினமும் ரூபா தானம் பண்ணணும். இப்போ குழந்தை காரணமாக அந்த ரூபா காரணமாங்கிற ஆராய்ச்சிக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். ஏன்னா அது சூட்சும தந்திரங்கள். நீங்கள் இந்த பழக்கத்தை தினமும் வச்சுக்கிடணும். போகும்போது எங்கேயோ ஒரு குழந்தைய பார்த்துட்டு இந்தம்மா ரூபா வச்சுக்க அப்படின்னு கொடுக்கணும். இந்த பழக்கத்தை தினமும் வச்சுக்கோங்க. 10 நாள் போதும். தொடர்ந்து நீங்கள் லைஃப் லாங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இறக்குன்ற வரைக்கும் குடும்ப உறவுகளால் இருக்கக்கூடிய எந்த சங்கடமும் உங்களை அணுகாது. இது ஒரு சூட்சுமம். இன்னொரு சூட்சுமம் என்ன? பணம். இப்போது இந்த பணம் நாம் சில பேருக்கு வேலை அமையும், சில பேருக்கு வேலை அமையாது, சில பேர் நீதிபதி, இப்படி பல இது இருக்குது. பணம் என்னிடம் இல்லை. ஆனால் இப்போ பொதுவாக கிரகங்கள்லாம் வேறு மாதிரி இருக்குது. அது இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த பதிவில் ஜாதகத்தை நான் தொடலை, நான் நடைமுறை வாழ்க்கையில் சில விஷயங்களை நான் பழக்கத்தில் வைத்து கொண்டால் நான் முன்னுக்கு வருவேனா அல்லது ஒரு செல்வத்தை அடைவேனாங்கிறதானே இந்த பதிவில் நம்ம பேசுகிறோம். அப்போ துலாம் ராசி அன்புள்ளங்கள், தொடர்ந்து நீங்கள் இந்த செல்வ செழிப்புக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போயுமே இந்த காடு கரைகளில் தண்ணி ஓடுகின்ற ஓடைகளில் ஒரு வெள்ளை நிற கூழாங்கல் இருக்குது. அந்த கல்லைத்தான் நாம் உடைச்சி கோலப்பொடியாக நாம் வீட்டு வாசல்லாம் நம்ம போட்டது உண்டு. இன்றைக்கும் அந்த கல்லைத்தான் அரைச்சிட்டு கோலப்பொடியாக கிராமங்களில் தெருக்களில் விற்பாங்க. அந்த கூழாங்கல்லில் ஒரு 3 கல் எடுத்துகிட்டு 2 வீட்டில் வச்சிடணும். 1 எப்போயுமே சட்டை பேக்கெட்டில், பேண்ட் பேக்கெட் சின்னதாக எடுத்துக்கிட்டால் போதும். என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. உங்கள் அறிவு அவ்வளவு விசாலமானது. துலாம் ராசி அன்புள்ளங்களே, கூழாங்கல் எடுத்து எப்போயுமே கூட வச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்கலாம் கூழாங்கல்லில் என்ன இருக்க போகுதுன்னு. இந்த இயற்கை வேறு மாதிரி வேலை செய்யும். இந்த சூட்சுமத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. பணம் இல்லாத நிலை உங்கள்கிட்ட இருக்காது. அடுத்த விளம்பரமாவது உங்கள்கிட்ட வந்துடும். சும்மானாலும் வச்சுருப்பான். நீ இது வச்சிரு, இந்த 1 லட்சம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நான் ஒரு அவசரமாக ஒரு இடத்துக்கு போகிறேன், வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு போயிடுவான். பணம் இல்லாத நிலை மாறி போயிடும். கூறாங்கல்ல எப்போவுமே வச்சுக்கிடணும். இன்னொரு பிரச்சனை என்ன? இலக்கு. எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அரசியலில் பெரிய புகழ் வரணும், ஆக்டிங்கில் நாம் அதாவது நிறைய ஜனங்களுக்கு மத்தியில் நாம் ஒரு பிரபலமாக வாழணும், ஒரு செலிபிரிட்டியாக நாம் வாழ வேண்டும் அப்படின்னு எல்லார் மனதிலையும் ஆசை இருக்குது. ஏதாவது ஒரு துறையில், ஒரு தொழிலில், எதுலையாவது. இப்போ முகேஷ் அம்பானி மாதிரி எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு இலக்கை அடைவதற்கு சூட்சுமங்களில் என்ன உண்டு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ துலாம் ராசி அன்புள்ளங்கள், சூட்சுமங்கள் அப்படின்னா எப்பவுமே ஒன்றை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உடுத்துகின்ற ஆடையிலே வெண்மை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துக. புதுசாக எப்போவுமே வெள்ளை நிறமாக, ஆணும் பெண்ணும் சரி, வெள்ளை நிறங்களில் இருக்கிற எந்த மாதிரியான பல வண்ணங்கள் அந்த வெள்ளைக்குள்ளே இருந்தாலும் சரி, இந்த பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய படுக்கை அறையும் வெண்மையாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது உங்களுடைய அன்றாடும் செயல்பாடுகளில் ஒன்று. இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையை பாருங்கள். புகழ் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள்.
இதெல்லாம் சூட்சும தந்திரங்கள். இந்த தந்திரங்களை பயன்படுத்தி துலாம் ராசி அன்புள்ளங்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் ஆரோக்கியமும் நீங்கள் அடைய வேண்டும். நிச்சயமாக சொல்லுகின்றேன், பல காரணிகள் உண்டு. இந்த காரணிகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை. இதே போல் ஒரு நல்ல தகவலை திரும்பவும் துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு கொண்டு வருவேன். அதுவரை நன்றி நண்பர்களே.